ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையார் நம்ம வீட்டிலையே செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே களிமண் வச்சு எப்படி பிள்ளையார் செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு அண்ட் மஞ்சள் வச்சு தான் பிள்ளையார் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். தண்ணி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு கூட மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கையிலெல்லாம் ஒட்டவே இல்லை. உருண்டை பிடிச்சா நல்லா உருண்டை பிடிக்க வருது. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம பிசைஞ்சு எடுத்த இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், 2 பால் கொஞ்சம் பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு தட்டில் மஞ்சள் கரைச்சி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிள்ளையார் செஞ்சிடலாம். இப்போ நம்ம பிள்ளையாருக்கு கீழே வைக்கிறதுக்காக ஒரு மனை செய்ய போகிறோம். அது ரவுண்ட் ஷேப்பில் கூட இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கூட இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி செஞ்சாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் விட பெரிய சைஸாக ஒரு பால் எடுத்து வச்சுருந்தோம். அதை நம்ம இப்போ கையில் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா உருட்டி எடுத்துக்கணும். அந்த கொஞ்சம் நம்மளுக்கு கிராக் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மஞ்சள் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி தடவுனீங்கன்னா கிராக்லாம் வராது. இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் செஞ்சு இப்போ நம்ம இதை அந்த மனையில் வச்சிடலாம். இப்போ பிள்ளையாருக்கு கால் செய்கிறதுக்காக கொஞ்சம் மீடியம் சைஸ் பால் எடுத்து இந்த மாதிரி கையில் உருட்டி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு பக்கம் பிள்ளையாரில் ஒட்டணும், அதனால கொஞ்சம் தண்ணி வச்சு தொட்டு ஒட்டுற பக்கம் இப்போ பின்பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிடலாம். முன்பக்கம் கால் இருக்க மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்றணும். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக வளைச்சி விட்டாச்சு. அதில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா ஒட்டிக்கிறோம். இதே மாதிரி நம்ம இன்னொரு காலும் செஞ்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி தொட்டு லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு கீழே வச்சு ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கால் நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த பால் எடுத்து கை செய்கிறதுக்காக கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு உருளை மாதிரி வந்துடுச்சு. இதில் ஒரு பக்கம் கை இருக்கிறது மாதிரி நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பக்கம் பின்னாடி ஜாயின் பண்ணுறதுக்கு இது பண்ணிவிட்டு முன்பக்கம் கையில் இது லட்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கை நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா செஞ்சாச்சு. இதை நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்னொரு கையும் அந்த மாதிரி உருளை மாதிரி செஞ்சு பாருங்கள், இன்னொரு கையை ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மீடியம் சைஸ் பால் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ நம்ம தும்பிக்கையும் முகமும் செய்ய போகிறோம். இப்போ மேல் பக்கம் கொஞ்சம் கனமாகவும் கீழ்ப்பக்கம் வரையில் கொஞ்சம் தும்பிக்கை இருக்க மாதிரி இந்த மாதிரி கையை வச்சு செஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள்,
கொஞ்சம் கீழ்ப்பக்கம் வரையில் கொஞ்சம் சின்ன சைஸாக வர மாதிரி கை வச்சு இந்த மாதிரியே பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுட்டு இதையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம வச்சுட்டு நல்லா அந்த மஞ்சள் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நல்லா வலுவலுன்னு இருக்கும், எந்த வெடிப்பும் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம இந்த சின்ன பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு இப்போ நம்ம பிள்ளையாருக்கு காது செய்கிறதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ பிள்ளையாருக்கு காது வைக்கிறதுக்காக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ நம்ம அதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், காது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி செஞ்சு நம்ம இன்னொரு காதும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு பிள்ளையார் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஒரு கிரீடம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இன்னொரு பால் எடுத்து அதை நம்ம கிரீடம் மாதிரி செஞ்சு தலையில் வச்சிடலாம். இப்போ பிள்ளையாருக்கு கிரீடம் வச்சாச்சு. இதுலேயும் நம்ம தண்ணி தொட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம பிள்ளையாருக்கு கண் வைக்கிறதுக்காக 2 மிளகு எடுத்திருக்கேன். பாருங்கள், 2 பக்கமும் வச்சு இப்போ நம்ம கண் பிள்ளையாருக்கு வச்சிடலாம். பாருங்கள், சின்ன குச்சி இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு பிள்ளையாருக்கு தந்தம் வைக்கலாம். பாருங்கள், நாங்கள் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஏதாவது குச்சி கிடச்சதுன்னா அதை வச்சு தந்தம் செய்யலாம். அதே மாதிரி பிள்ளையாருக்கு இந்த மாதிரி மூக்குலையும் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பிள்ளையாருக்கு பட்டை போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு 3 கோடு போட்டிருக்கேன். அதில் திருநீர் வச்சு நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ பிள்ளையார் செஞ்சு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் மஞ்சள் கலக்கி வச்சுருந்த தண்ணியை ஈவனாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பிள்ளையார் சதுர்த்திக்காக பிள்ளையார் வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதில் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக வீட்டிலேயே வெற்றிலை பறித்து நம்ம வீட்டில் இருக்க பூக்களை பறித்து கூட இந்த மாதிரி வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம். அதில் கொஞ்சமாக அருகம்புல்லும் வச்சுருக்கோம். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் செஞ்சு வழிபடுங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.